வணக்கம் நண்பர்களே. உடன் பிறந்த சகோதரி கடவுளாக வந்தாள். என்ன நடக்கும்? தேவேந்திரபுரி என்ற நாட்டின் அரசர் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார். அந்த அரசருக்கு 11 புத்திரர்கள் இருந்தனர். ஆனால் ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே என ராணி மிகுந்த மனவேதனையில் இருந்தாள். நாம் எப்பொழுதும் இல்லாதவைகளுக்கு ஏங்குவது இயல்புதானே. ராணிக்கு பெண் வாரிசு இல்லாதது பெரும் குறையாகவே எண்ணினாள். ஒரு நாள் விடியற்காலை ராணி அரண்மனைக்கு வெளியே இருந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தபோது தனக்கு இந்த வெண்புறா போன்ற வெண்மை நிறத்தில் ரோஜாவை போன்ற சிவந்த கன்னங்களும் இந்த காகத்தை போன்ற கரிய கூந்தலும் உள்ள ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்தால் போதும், என் 11 புத்திரர்களையும் கூட அவளுக்கு ஈடாக கொடுத்து விடுவேன் என்று மனதில் அவள் சொல்லிக் கொண்டாள். அவள் இவ்வாறு சொன்னவுடனே திடீரென்று அவளது மனதில் பயம் வந்தது. அப்போது அவள் முன் கருமையான தோற்றத்துடன் வந்த ஒரு மூதாட்டி ராணியிடம், தவறான ஆசையினால் நீ இவ்வாறு விரும்பிவிட்டாய், உன் விருப்பம் நிறைவேறும்படி செய்கின்றேன். நீ எண்ணியபடியே உனக்கு ஒரு அழகான மகள் பிறப்பாள். அப்படி அவள் பிறந்த அச்சனமே நீ உன் புத்திரர்களை இழந்து வாடுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள். அப்படியே ராணி அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்போது தன் மகன்களை ஒரு பெரிய அறையில் இருக்கும்படி செய்து அறையை சுற்றி பாதுகாப்பிற்காக காவலர்களை நிறுத்தி வைத்திருந்தாள். ஆனால் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே 11 இளவரசர்களும் அன்னபறவையாக மாறி ஜன்னல் வழியாக வனத்திற்கு பறந்து சென்றார்கள். அப்போது பல அம்புகள் ஆகாயத்தில் வேகமாக பாய்வது போல் இருந்ததால் அரசன் தன் 11 மகன்களை இழந்ததை எண்ணி மிகவும் துயரமடைந்தான். புதிதாய் பிறந்திருந்த இளவரசியை எல்லோரும் தேவதர்ஷினி பெயரிட்டு அவளிடத்தில் அன்பும் காட்டி வந்தனர். அவளுக்கு 12 வயதாயிற்று. அவள் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து எல்லா விஷயமும் தெரிந்து கொண்டாள். அவள் தன் சகோதரர்கள் இறந்து போய்விட்டதாகவே இவ்வளவு காலமும் கருதியிருந்தாள். அதன் உண்மை என்ன என்பதை அன்னையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவள் ராணியிடம் சென்று கேட்டாள். அவளுடைய கேள்வியை ராணியால் தாங்க முடியவில்லை. அவளும் தன் உள்ளத்தில் இத்தனை ஆண்டுகளாக மனதில் இருந்த இரகசியத்தை இளவரசியிடம் சொல்ல வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டாள். உடனே இளவரசி, என் அருமை சகோதரர்கள் அன்னப்பறவையாக மாறியுள்ளனர். என்னால் அவர்கள் பல துன்பத்தை அனுபவித்துள்ளனர். அதனால் இனி ஒரு க்ஷண நேரம் கூட வீணடிக்காமல் நான் அவர்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் என் சகோதரர்களாக இந்த ராஜ்யத்திற்கு வரச் செய்வேன் என்று சபதம் செய்தாள். அரசனும் அரசியும் அவள் அன்று இரவே அரண்மனையில் இருந்து வெளியேறி பக்கத்தில் இருந்த வனத்திலே சுற்றி அலைந்து கொண்டிருந்தாள். அன்று இரவு முதல் மறுநாள் மாலை வரை அவள் அண்ணன்களை தேடிக்கொண்டே இருந்தாள். இரவு வருவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது அவள் ஒரு மரக்குடிசையை பார்த்தாள். அந்த குடிசையை சுற்றி ஒரு வேலியும் வேலிக்கு ஒரு கதவும் இருந்தது. அந்த மரக்குடிசை கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே சென்று வீட்டினுள் எட்டி பார்த்தாள். அங்கே ஒரு மேஜையின் மேல் 11 பேர் சாப்பிடக்கூடிய தட்டும் மற்ற பொருள்களும் இருப்பதை அவள் பார்த்தாள். பக்கத்து அறையில் 11 கட்டில்களும் இருந்தது. அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கதவு திறக்கப்பட்டு 11 இளைஞர்கள் உள்ளே வந்தனர். அவர்கள் அவளை பார்த்ததும் அவர்களின் ஒவ்வொருவர் முகத்திலும் வருத்தமும் வியப்பமும் தெரிந்தது. அவர்களில் மூத்தவன் அவளை பார்த்து, உனக்கு இங்கே நீ வரும்படியான துரதிர்ஷ்டம் என்ன நேர்ந்தது எனக் கேட்டான். என் தங்கைக்காக நாங்கள் எங்களால் தந்தையின் அரண்மனையை விட்டு வெளியே வந்தோம். அன்று முதல் நாங்கள் பகல் முழுவதும் அன்னப்பறவையாக மாறி சுற்றி வரோம். அதனால் முதலில் பார்க்கும் பெண்ணை கொன்று பழிவாங்க வேண்டும் என நாங்கள் ஒரு சபதம் செய்துள்ளோம் என்று சொன்னார்கள். ஒரு பாவமும் அறியாத கள்ளம் கபடமற்ற அழகிய உன்னை உலகில் வாழ விடாமல் செய்ய வேண்டியிருப்பது பரிதாபம்தான். ஆனால் நாங்கள் எங்கள் சபதத்தை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று அவன் சொன்னான். நான் உங்களுடைய ஒரே சகோதரி. இவற்றை பற்றியெல்லாம் நேற்று வரை எனக்கு எதுவும் தெரியாது. தெரிந்தவுடனே நான் உங்களை தேடி கிளம்பி வந்துவிட்டேன். உங்களை மீண்டும் எனது அண்ணன்கள் கூட்டிச் செல்லவே இங்கு வந்தேன் என்று சொன்னாள். சிறிது நேரத்திற்கு பின் மூத்தவன், எங்கள் சபதத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், இப்பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்டான். என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்கின்றேன் என்று அங்கு திடீரென்று தோன்றிய மூதாட்டி ஒருத்தி சொல்லத் தொடங்கினாள். உங்களுடைய தீய சபதத்தை தூக்கி போடுங்கள். யாரும் அவளுக்கு கேடு நினைத்தால் உங்களை நான் கொன்று விடுவேன். அவள் மூலமாதான் உங்களோட சாப விமோசனத்திற்கு வழி கிடைக்கும். இந்த காட்டுக்கு வெளியே இருக்கும் நிலத்தில் படர்ந்துள்ள பாசியை நூலாக்கி அந்த நூலால் உங்களுக்காக 11 வஸ்திரத்தை தயாரிக்க வேண்டும்.
இந்த வேலை அனைத்தையும் அவளே தன் கைகளால் செய்ய வேண்டும். பின்னி முடிக்க சில ஆண்டுகள் ஆகும். அந்த காலம் முழுவதும் அவள் ஒருமுறை கூட வாய் திறந்து பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அழக்கூடாது. இவற்றில் ஒன்றை அவள் செய்தாலும் நீங்கள் உங்கள் ஆயுசு முழுக்க வரை பகல் முழுவதும் அன்னப்பறவையாகவே இருக்க வேண்டியதுதான். ஆகையால் உங்களுடைய சகோதரியை காத்துக்கொள்ளுங்கள், அவளால்தான் உங்களுக்கு கதிமோட்சம் கிடைக்கும் என்று கூறி மூதாட்டி அங்கிருந்து மறைந்து விட்டாள். 3 ஆண்டுகளாக இளவரசி பாசி எடுத்து வந்து நூலாக்கி அந்நூலை வஸ்திரமாக பின்னுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தாள். 3 ஆண்டுகளில் அவள் 8 தயாரித்து விட்டாள். அந்த காலம் முழுவதும் அவள் ஒருமுறை கூட பேசவில்லை, சிரித்ததில்லை, அழுததும் இல்லை. ஒரு நாள் அவள் தோட்டத்தில் அமர்ந்து நூல் திரித்து கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ வந்த குரங்கு ஒன்று அவளுடைய தோள்களில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தலையை கையால தடவியது. அடுத்த நிமிஷமே அந்த குரங்கு சாப விமோசனம் பெற்று அழகிய இளைஞனாக ஒரு அரசனாக அங்கு நின்றான். அவன் இளவரசியிடம் பல கேள்விகளை கேட்டான். ஆனால் அவள் பேசாமலேயே இருந்து விட்டாள். அவளை கண்டது முதலே அவளிடம் அவன் காதலில் விழுந்தான். நான் பக்கத்து நாட்டு அரசன் என்றும் அவளை மணக்க விரும்புவதாகவும் அவள் தன்னுடன் வந்து தன் நாட்டின் ராணியாக இருக்க வேண்டும் என்றும் அவன் கூறினான். அவளுக்கும் அவன் மீது காதல் இருந்தது. ஆனால் அவர்களுடைய சகோதரர்களை எப்படி விட்டுச் செல்வது என்று அவள் கலங்கினாள். பலமுறை இயலாது என்று சைகை செய்ய தலையை ஆட்டினாள். ஆனால் இறுதியில் அவள் இசைவு காட்டி தன் அன்பு கரத்தால் அவன் கரத்தை பற்றி கொண்டாள். அவளுடைய சகோதரர்களும் அவர்களை காத்து வந்த வனதேவதையும் எப்படியும் தான் இருக்கும் இடத்தை கண்டு கொள்வார்கள் என்று அவள் நம்பினாள். அவள் குதிரை மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். போகும் வழியெல்லாம் அரசனுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது. அரண்மனையில் இருந்த அவனுடைய மாற்றான் தாய் அவன் ஒரு பெண்ணை அழைத்துச் வருவதை ஏற்றுக்கொள்வாளா என்பதுதான் அந்த கவலைக்கான காரணம். இருப்பினும் அங்கு அவனே அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருந்ததால் அரண்மனையை அடைந்ததும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தான். இளவரசிக்கு புத்தாடைகளும் அணிகலன்களும் அணிவிக்கப்பட்டு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அவள் வாய்மொழியாக சொல்ல வேண்டியவைகளையெல்லாம் ஜாடையில் சொன்னாள். அவள் அரச குலத்தை சேர்ந்தவளாக இருப்பாள் என்பதை அரசன் அவளுடைய பழக்க வழக்கங்களில் இருந்து தெரிந்து கொண்டான். அவ்விருவரும் ஒத்த மனமும் அன்பும் கொண்டிருந்தனர். இளவரசி வந்தது முதலே தீய சிந்தனை கொண்ட மாற்றான் தாய்க்கேடு விளைவிக்க வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். நாளடைவில் இளவரசி கருவுற்று அழகிய ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை பிறந்ததிலிருந்து அரசன் எல்லையற்ற ஆனந்தம் அடைந்திருந்தான். அக்குழந்தைக்கு செய்த சுப செயல்களால் மாற்றான் தாய்க்கு தீய எண்ணத்தை அதிகப்படுத்தியது. இளவரசியின் பாலில் மருந்தை ஊற்றி அதை அவளுக்கு கொடுத்து நன்றாக தூங்க வைத்தாள். குழந்தையை எப்படி தொலைக்கலாம் என்று அவள் பலமுறை யோசித்தாள். அப்போது வெளியே தோட்டத்தில் ஒரு கரடி அவளையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அப்பொழுது இளவரசி தன் கைகளால் அணைத்துக் கொண்டிருந்ததை குழந்தையை மாற்றான் தாய் வேகமாக தூக்கி வெளியே எறிந்துவிட்டாள். குழந்தை கீழே விழும் முன்பே வெளியே காத்திருந்த கரடி அப்படியே பிடித்து கொண்டு ஓடிவிட்டது. கொடூர மனம் படைத்த மாற்றான் தாய் தன் விரல்களை ஊசியால் குத்தி அதிலிருந்து வந்த இரத்தத்தை தூங்கிக் கொண்டிருந்த இளவரசியின் வாயை சுற்றி தடவிவிட்டாள். அப்பொழுதுதான் வேட்டையிலிருந்து திரும்பி அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்தான் அரசன். அவனை கண்டதும் நீலி கண்ணீர் வடித்து அழுது கொண்டே கைகளை பிசைந்து நின்றாள் மாற்றான் தாய். அப்போது அரசனை இளவரசியின் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று இளவரசியின் வாயில் இருந்த உதிரத்தை காட்டினாள். அவள் பக்கத்தில் குழந்தையையும் காணவில்லை. மாற்றான் தாயிடம் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் ராணி குழந்தையை ஜன்னல் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கையில் குழந்தை தவறி வெளியே விழுந்து விட்டது என்றும் அதை ஏதோ வனவிலங்கு தூக்கி கொண்டு சென்று விட்டது என்றும் அவள் வெளியே தெரிவிக்க வேண்டும் என்றும் கண்டிப்பாக சொல்லி வைத்தான் அரசன். அவளும் அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு பின்னர் தானும் அரசனும் படுக்கை அறையிலே பார்த்ததாக பொய்யை மற்றவர்களிடம் சொல்லி வந்தாள். குழந்தையை பறிகொடுத்த சோகம், கணவனின் பழி பேச்சினால் ஏற்பட்ட வேதனை இரண்டும் சேர்ந்து இளவரசியை சோகத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஆனாலும் எந்த நிலையிலும் அவள் தன் வாயை திறக்கவில்லை. அதேபோல் வஸ்திரம் பின்னுவதையும் நிறுத்தவில்லை. அடிக்கடி 11 அன்னப் பறவைகள் அரண்மனை தோட்டத்தில் வந்து அரசியின் அறையின் ஜன்னல்களை கவனித்துக் கொண்டிருப்பதும் வழக்கமாக இருந்தது. அதனால் அவள் விரைவிலேயே பின்னல் வேலையை முடித்து
எல்லா வஸ்திரங்களையும் தைத்துவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாள். மற்றொரு ஆண்டு முடிந்துவிட்டது. அப்பொழுது கடைசி வஸ்திரத்தின் இறுதி பகுதி பின்ன வேண்டியிருந்தது. இந்நிலையில் அவளுக்கு பேறுக்காலம் வந்தது. 2வது குழந்தை தங்கச்சிலை போன்ற பெண் பிறந்தது. இந்த தடவை அரசன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். இளவரசியை கவனிப்பதற்கு வேலையாட்களை நியமனம் செய்தான். ஆனால் இருண்ட மனம் கொண்ட மாற்றான் தாய் அவனுடைய காவல்களையும் தாண்டி தன் துரோகத்தை செய்ய முன்வந்தாள். காவலர்கள் சிலருக்கு வெகுமதி கொடுத்து காவலர்களை உறங்கச் செய்து இளவரசிக்கு முன் போலவே மருந்து கலந்த பாலை கொடுத்து உறங்கச் செய்தாள். குழந்தையை தூக்கிச் சென்று கொன்றுவிடும்படி ஒரு காவலனிடம் கொடுத்தாள். அவன் தூக்கி வெளியே கொண்டு வரும்போது அங்கே முன்னால் வந்த கரடி வந்து குழந்தையை பிடுங்கி கொண்டு ஓடிவிட்டது. பின்னர் அவள் தன் விரல்களை ஊசியால் குத்தி அதில் வந்த இரத்தத்தை இளவரசியின் வாயைச் சுற்றி தடவிவிட்டாள். உடனே சத்தம் போட்டு அரசனையும் அரண்மனையில் இருந்த மற்றவர்களையும் இளவரசியின் அறைக்குள் வரும்படி செய்துவிட்டாள். எல்லோரும் இளவரசி தன் குழந்தையை அப்பொழுதுதான் விழுங்கியிருப்பாள் என உறுதியாக நம்பினார்கள். ஏதும் அறியாத இளவரசி என்ன செய்வாள்? எதையும் சிந்தித்து பார்க்கும் ஆற்றலை கூட அவள் இழந்துவிட்டாள். அவளுக்கு இறைவனை நினைக்கக்கூட தோன்றாமல் சிலையாகி போனாள். ஆனாலும் அவள் கடைசி வஸ்திரத்தில் எஞ்சியிருந்த பகுதியை பின்னிக் கொண்டே இருந்தாள். அரசனோ அவள் மீது தீராத அன்பு கொண்டிருந்ததால் அவளை தண்டிக்காமல் அவளை வனத்திலேயே முன்பு பார்த்த இடத்திலேயே விட்டுவிட எண்ணினான். ஆனால் அவருடைய மாற்றாந்தாயும் மந்திரிகளும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அன்றே அவளை ஒரு மரக்கட்டையிலேயே கட்டி தீ வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கூறிவிட்டார்கள். தண்டனை நிறைவேற்றும் நேரம் நெருங்கியதும் அரசன் மிகுந்த வேதனை அடைந்தான். கொலை காவலர்கள் வந்து இளவரசியை அழைத்துச் செல்லும் பொழுதும் அவள்தான் பின்னிய வஸ்திரங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சென்றாள். கடைசி வஸ்திரத்தில் இன்னும் சில பின்னல்கள் மட்டுமே போட வேண்டியிருந்தது. மரக்கட்டைகளால் அவளை கட்டிய நேரத்திலும் அவளுடைய கரங்கள் பின்னல் வேலையை நிறுத்தாமல் வேகமாக செய்து கொண்டிருந்தது. கடைசி பின்னலையும் அவள் போட்டு முடித்தவுடன் அவள் துள்ளி எழுந்து, நான் நிரபராதி, என் கணவனை இங்கே அழையுங்கள் என்று வாய் திறந்து கூறினாள். தண்டனையை நிறைவேற்றும் கொலையாளிகள் தங்கள் வேலையை நிறுத்தி கொண்டனர். ஆனால் அவர்களில் ஒருவன் மாற்றான் தாயின் வெகுமதிக்கு ஆசைப்பட்டு அவள் நின்று கொண்டிருந்த கட்டையின் ஓர் இடத்துல தீயை பற்ற வைத்து விட்டான். சுற்றியிருந்த அனைவரும் திடுக்கிட்டு நின்றனர். கண்மூடி திறப்பதற்குள் எங்கிருந்தோ 11 அன்னப்பறவைகளும் அங்கே பறந்து வந்து கட்டைகளை சுற்றி நின்று கொண்டன. உடனே இளவரசி கையில் இருந்த 11 வஸ்திரத்தையும் ஒவ்வொரு அன்னப்பறவை மீது வீசி எறிந்தாள். உடனே அங்கு நின்ற 11 அன்னப்பறவைகளும் வீர இளைஞர்களாக மாறி எழுந்து நின்றனர். சில சகோதரர்கள் தங்கள் சகோதரியின் உடல் மீது சுற்றியிருந்த கட்டைகளை அவிழ்த்தனர். மேலும் சிலர் சகோதரியை தேற்றிக் கொண்டிருந்தனர். அரசனும் அங்கே விரைந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அழகிய உருவத்தோடு ஒரு மாதரசியும் அங்கே வந்தாள். அவள் ஒரு கையில் ஒரு குழந்தையை வைத்து கொண்டும் மற்றொரு கையில் அந்த நாட்டு இளவரசனை பிடித்து அழைத்து கொண்டு வந்தாள். எல்லாரும் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டனர். சகோதரர்கள் அனைவரும் சிரித்து மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டனர். கரடியாக வந்து 2 குழந்தைகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை காப்பாற்றி வைத்திருந்து இப்போது திரும்பிக் கொண்டு வந்து சேர்த்தது வனதேவதைதான். அங்கு மாதரசியாக வந்த வனதேவதை எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டு நொடியில் மாயமாக மறைந்து விட்டாள். அன்று அரண்மனையே இன்ப வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. தேவதர்ஷினி அரசனை கைப்பிடிக்கும் போது ஆனந்தத்தில் திளைக்கவும் இல்லை. வீணான பழி சுமத்திய போது அழவும் இல்லை. தன் சகோதரர்கள் துன்பத்தை போக்க எண்ணி மன உறுதியோடு இருந்தாள். இதுபோன்று சகோதரி கிடைத்தால் வாழ்வு எல்லாம் இன்பமயமே. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.